நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீங்க சொல்லுங்க. நீரன் மேல் வைத்தவும் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை. நீங்கள் சேர்ந்து சொல்வோமா சபை? நான் மறப்பேனோ, மண்டிடுவேனோ பாதத்திலே, மண்டிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை ஆமென், பெயர் சொல்லி என்னை. கரங்களை தட்டி பாடுங்கள். ஆமென். உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ, மண்டிடுவேனோ பாதத்திலே, மண்டிடுவேனும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல நன்றியை செலுத்தலாமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வேத வசனம் சங்கீதம் 23 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 23 அதனுடைய 4 வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும், இன்றைக்கு உங்களோடு கூட பள்ளத்தாக்கு அல்லது அதை இனி ஒரு அர்த்தத்திலே பார்க்கும்போது அது ஒரு ஆழமான குழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இதை மையமாக வைத்துதான்
கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீ பள்ளத்தாக்கிலே விழுந்தாலும் அல்லது குழியிலே விழுந்தாலும் தேவன் உன்னை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இங்கே மரண இருள் என்கிற ஒரு பள்ளத்தாக்கை வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எசேக்கியேல் 37 அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகனுடைய 37வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரண இருள் என்கிற ஒரு குழியிலே. இங்கே எசேக்கியேல் சொல்லும்போது இவ்வாறு சொல்லுகிறார், எலும்புகள் நிறைந்த குழி. அப்படி என்றால் பிரேதங்கள் புதைக்கப்படுகிற, பிரேதங்களை வைக்கிற அந்த குழி. அல்லேலூயா. எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கிலே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளையிலே கஷ்டம் என்கிற ஒரு குழியிலே விழுந்த ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கலாம். அல்லது உங்கள் வாழ்க்கை யுத்தம் என்கிற ஒரு பள்ளத்தாக்கின் நிலைமையிலே உங்க வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம். மரண இருள் சூழ்ந்ததை போல சாவிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வேன் என்று தெரியாத ஒரு நிலைமையிலே ஒரு குழியிலே விழுந்தவர்களை போல நீங்கள் இந்த இடத்திலே வந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட குழியிலே நீங்கள் விழுந்திருந்தாலும், எந்த பள்ளத்தாக்கில் நீங்க இருந்தாலும், அந்த பள்ளத்தாக்கிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். உங்களை வெளியே இழுத்து கொண்டு வர போகிறார். நீங்கள் விழுந்து போன ஒரு அனுபவத்தில், பள்ளத்தாக்கு நிலைமை என்கிற ஒரு அனுபவத்தில், ஐயோ நான் இந்த குழியில சிக்கப்பட்டேன் என்கிற ஒரு அனுபவத்தில் இன்றைக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பள்ளத்தாக்கிலிருந்து, அந்த குழியிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், இன்றைக்கு கர்த்தர் உன்னை பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே கொண்டு வருவார். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, சின்ன பிள்ளைகள் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை பள்ளத்தாக்குங்கிற அந்த பள்ளத்தாக்கிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு மனிதனை குழியிலிருந்து தூக்கும் போது, அல்லது அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை விட்டு வெளியே ஒரு மனிதனை கர்த்தர் தூக்கி எடுக்கும் போது அவரை என்ன செய்கிறார் தெரியுமா? வாசித்து பாருங்கள். சங்கீதம் 42 வாசிக்கலாம். சங்கீதம் 42வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பயங்கரமான குழியிலும் ஊளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. நீ பயங்கரமான குழியிலே, பயங்கரமான பள்ளத்தாக்கிலே கிடக்கிற உன்னை இன்றைக்கு ஆண்டவர் மீட்டெடுத்து உன் அடிகளை உறுதிப்படுத்த போகிறார். ஆமென். உன் அடிகளை உறுதிப்படுத்த போகிறார். உன் ஸ்தானத்தை உறுதிப்படுத்த போகிறார். நீ எந்த குழியிலே கிடந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அந்த குழியில் இருந்துதான் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். அல்லேலூயா.
கடன் என்கிற ஒரு குழியில சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, அவமானம் என்கிற ஒரு குழியில சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, வருத்தம் என்கிற ஒரு குழியில சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, சத்துருக்களால் நெருக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் ஏதோ ஒரு குழியில சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, முன்னேற நினைத்தால் நீங்கள் பின் தொடர்ந்து கொண்டு அந்த பள்ளத்தாக்கு உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, தேவ பிள்ளையே, வாழ்க்கையெல்லாம் கசப்பு என்கிற ஒரு குழியில சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, தனிமைதான் உங்கள் வாழ்க்கை, தனிமைதான் என் பள்ளத்தாக்கு என்கிற அந்த குழியிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ குழியிலே இருப்பதற்கல்ல, பள்ளத்தாக்கிலே கிடப்பதற்கல்ல, அந்த பள்ளத்தாக்கை விட்டு உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை உறுதிப்படுத்தி நிறுத்த போகிறார். உன் கால்களை உறுதிப்படுத்தி நிறுத்த போகிறார். நீ இருக்கிற ஸ்தானத்திலே உறுதிப்படுத்த போகிறார். உன் குடும்பத்தில் உன்னை உறுதிப்படுத்த போகிறார். வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த குழியிலே விழுந்திருந்தாலும் இன்றைக்கு என் இயேசுவை விசுவாசிப்பீர்கள் என்றால் அந்த குழியில் இருந்ததா, அந்த பேராபத்தில் இருந்ததா, அந்த வேதனை என்கிற குழியில் இருந்ததா, அந்த கஷ்டம் என்கிற குழியில் இருந்ததா, ஐயோ என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தரித்திரம், இந்த தரித்திரம் என்கிற குழியில் இருந்ததா, கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், கடந்த நாட்களிலே ஒரு வாலிப சகோதரியை ஜெபிப்பதற்காக அழைத்து வந்தார்கள். அந்த சகோதரியை ஜெபிக்க அழைத்து வந்த போது அந்த சகோதரி, பாருங்கள், தாயார் சொன்னார்கள், பாஸ்டர், என் பிள்ளைக்கு ஏதோ கைவசம் இருக்குது போல. ஏன்னா இன்னைக்கு பலர் அப்படி சிலரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைக்கு ஏதோ கைவசம் இருக்கிறது போல, என் பிள்ளை ஏதும் ஒழுங்காய் சாப்பிடுவதில்லை, என் பிள்ளை ஒழுங்கா இரவுல தூங்குவதில்லை, மிகுந்த வேதனையோடு கூட நாங்கள் இருக்கிறோம், அவள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு என்னிடத்திலே ஜெபிக்க வந்தார்கள். நாங்க இப்படியெல்லாம் இருக்கும் என்று நினைக்கிறோம், ஆனா நீங்க ஜெபம் பண்ணினா எங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி தேடி ஒரு தாயாரும் மகளுமாய் ஜெபிக்க வந்தார்கள். அந்த மகளுக்காய் நான் ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் சொன்னார், இந்த மகள் சத்துருவினால் கட்டப்படவில்லை, இந்த மகள் ஒரு குழியிலே விழுந்து போய்விட்டாள். ஒரு மனிதனை நம்பி அந்த மனிதனுடைய குழியிலே இந்த மகள் விழுந்து போய்விட்டாள், இதிலிருந்து மீட்டு வருவதற்கு நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி ஆவியானவர் என்னை பாரப்படுத்தின போது அந்த மகளுக்காக நான் சொல்லி ஜெபித்தேன். பாருங்கள், அந்த மகள் வீட்டிற்கு போன பிறகு அந்த பிள்ளை எனக்கு பேசினது, போன்ல பேசும்போது சொன்னது, அங்கிள், நான் இத்தனை நாட்களும் என் பெற்றோருக்கு தெரியாது, என் குடும்பத்தினருக்கு தெரியாது, ஆனால் என்னை நாங்கள் நம்பி இருந்த, பாருங்கள், அப்பா என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்த தகப்பனார் அல்ல, ஆனால் தகப்பனை போல மகளே என்று அழைத்து நல்ல நேசித்து அப்படி நடத்தி கொண்டிருந்த ஒரு நபரிடத்திலே ஒன்றும் தெரியாமல் அந்த பிள்ளை இதுதான் அன்பு என்று சொல்லி அந்த பிள்ளை சிக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், அந்த பிள்ளைக்கு இப்பொழுது கொஞ்சம் புத்தி வருகிறது, நாம் என்ன நடந்தது என்று அது யோசிக்க ஆரம்பிக்கிறது. அப்போதான் அதுக்கு தெரிகிறது, என்னை நயவஞ்சகப்படுத்தி விட்டார்கள், என்னை வேதனைப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி அந்த பிள்ளை இருதயம் பாதிக்கப்பட்டு சரியாய் சாப்பிட முடியாமல், சரியாய் தூக்கம் இல்லாமல் அந்த பிள்ளை வேதனையை அனுபவிக்க ஆரம்பித்தது, கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பித்தது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு இப்படிதான் ஏதோ ஒரு ரகசிய காரியங்களிலே நீங்கள் சிக்கப்பட்டவர்களாக, நீங்கள் நெருக்கப்பட்டவர்களாக, அது மனிதர்கள் மூலமாய் நீங்கள் குழியிலே விழுந்திருக்கலாம்,
அல்லது ஏதோ ஒரு மனிதனை நம்பி ஏமாற்றப்பட்ட நிலைமையில நீங்கள் குழியிலே விழுந்திருக்கலாம். இன்றைக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குழியிலே விழுந்தது உண்மைதான். அல்லேலூயா. பள்ளத்தாக்கு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல கிடந்தது உண்மைதான். மரண இருள் என்கிற பள்ளத்தாக்குல கிடந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த குழியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன் கால்களை உறுதிப்படுத்தி அவர்கள் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் உன்னை உறுதியாய் நிறுத்த போகிறார். உறுதியாய் நிறுத்த போகிறார். தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். குழி என்பது சாதாரணமானது அல்ல. பள்ளத்தாக்கு என்பது சாதாரணமானது அல்ல. இன்னைக்கு சற்று மிகவும் யோசிக்க வேண்டும். நாம் எந்த பள்ளத்தாக்குல கிடக்கிறோம்? எப்படிப்பட்ட பேராபத்து நிறைந்த பள்ளத்தாக்குல இருந்துட்டு இருக்கிறோம்? இன்றைக்கு அது என்னவாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளத்தாக்கை விட்டு வெளியே கொண்டு வந்து கர்த்தர் உங்க கால்களை உறுதிப்படுத்துவதை உங்கள் தேசம் பார்க்க போகிறது. உங்கள் பட்டணம் பார்க்க போகிறது. அநேகருடைய கண்கள் பார்க்க போகிறது. அதுக்குதான் ஆண்டவர் பள்ளத்தாக்கை விட்டு வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட குழியிலே விழுந்து கிடந்தாலும் உன்னை தூக்கி எடுத்து அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் நாம் ஆராதிக்கிற தெய்வம் மாத்திரமே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஒரு நன்றி சொல்லலாமே. தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஏதோ ஒரு பள்ளத்தாக்குல அல்லது ஏதோ ஒரு குழியில விழுந்திருக்கிற உங்களை தூக்கி எடுக்க போகிறார். நான் ஒரு 3 விதமான குழிகளை குறித்து உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட குழியிலே அல்லது வேதத்திலே பள்ளத்தாக்கிலே அல்லது குழியிலே சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி மீட்டெடுத்து அடிகளை உறுதிப்படுத்தினார் என்பதை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 37 அதனுடைய 18, 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37, 18, 19 வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வருவதற்கு முன்பாகவே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது சொல்லுவோம் வாருங்கள் என்று அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அல்லேலூயா. இங்கே ஒரு குழியிலே விழுந்த ஒரு மனிதனை சுட்டி காட்டுகிறது வேதம். யோசேப்பு. தேவ பிள்ளைகளை, யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும். சகோதரர்கள் நடுவிலே தான் பார்த்த சொப்பனங்களை பகிர்ந்து கொண்டது நிமித்தமாக, அவனுக்கு வர இருக்கிற உயர்வை பகிர்ந்து கொண்டது நிமித்தமாக என்ன செய்கிறார்கள் என்றால், யோசேப்பை அவன் பார்த்த சொப்பனம் எப்படி முடியும் என்று சொல்லி நினைத்து அது எப்படி நிறைவேறுகிறது பார்ப்போம் என்று சொல்லி என்ன செய்தார்கள் என்றால் குழியிலே தூக்கி போட்டார்கள். அல்லேலூயா. அந்த குழி தண்ணீர் இல்லாத வெறுமையான ஒரு பாழடைந்த ஒரு குழி என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு பலவித தரிசனங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பலவிதமான வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். பலவிதமான பாருங்கள், தேவன் மேல் வைத்த விசுவாசத்தின் அளவு பெரிதாய் இருக்கிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம், குடும்பம் அறிந்திருக்கிறது. சில வேளைகளே நமக்கு இருக்கிற வெளிப்பாடுகள் சபை அறிந்திருக்கலாம், தேசம் அறிந்திருக்கலாம். இங்கே ஒரு மனிதன் உயர்த்தப்படுவான் என்கிற ஒரு திட்டம் இருந்தபோது
சகோதரர்களே சொல்லுகிறார்கள், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும்? அல்லேலூயா. இவனுடைய சொப்பனம் எப்படி நடக்கும்? ஆமா, நானும் பார்க்கட்டுமே. இவன் சொல்றா, எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, கர்த்தர் என்னையும் நடத்துவார் என்று சொல்லுகிறார்களே, கர்த்தர் என்னுடைய கடன் பிரச்சனையும் மாற்றுவார் என்று சொல்லுகிறார்களே, கர்த்தர் என்னுடைய வியாதியை சுகமாக்குவார் என்று எனக்கு வார்த்தை இருக்கிறதே, இது எப்படி நடக்கிறது பார்ப்போம் என்று சொல்லி நிற்பதை போல இந்த மனுஷனை சொல்லுகிறார்கள். இவன் தான் எப்படி நம்மை காட்டி இவன் மேலா வந்து விடுவானா, இவனை இந்த குழியிலே தூக்கி போடுவோம் என்று சொல்லி அவனை ஒரு குழியிலே போட்டார்கள். அல்லேலூயா. ஒரு பள்ளத்தாக்கிலே அவனை தூக்கி போட்டார்கள். தேவப்பிள்ளையே, அந்த பள்ளத்தாக்குங்கிற அந்த குழியில எப்பொழுது யோசேப்பு போடப்பட்டானோ அப்பொழுதே அவனுக்காக உயர்வு காத்திருந்தது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தமாய் உன்னை சில வேளையிலே உன்னை பட்சிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவரை தேடுகிறது நிமித்தமாய், கர்த்தரை ஆராதிக்கிறது நிமித்தமாய், தேவ சமூகத்தில் நீ தரித்திருப்பது நிமித்தமாய், தேவ சமூகத்திற்காக ஓடுகிறது நிமித்தமாய் உன்னை குழியிலே போடுவதற்கு ஒரு கூட்டம் வகை தேடி கொண்டிருக்கிறது. எப்படியாகிலும் இவள் குழியிலே விழுந்து விட்டால், கஷ்டம் என்கிற குழியிலே விழுந்து விட்டால், நெருக்கம் என்கிற குழியிலே விழுந்து விட்டால், கண்ணீர் என்கிற குழியிலே விழுந்து விட்டால், ஆபத்து என்கிற குழியிலே விழுந்து விட்டால் இவளால் எழும்ப முடியாது. இவளுடைய தரிசனம் போய்விடும். இவளை இந்த குடும்பத்திலே வைத்த நோக்கம் போய்விடும். இந்த சகோதரனை எதற்காய் தெரிந்து கொண்டேனோ அந்த நோக்கம் போய்விடும் என்று சொல்லி எத்தனம் பண்ணி உன்னை குழியில தூக்கி போடுவதற்கு பலர் பின்னாடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ ஒரு யோசேப்பா இருக்கிறாய். குழியிலே போடப்பட்டது உண்மைதான், ஆபத்திலே சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா இப்ப கர்த்தர் என்ன செய்றார் தெரியுமா? இவன் இரத்த பழி நம்ம மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிமையாய் விற்கிறார்கள். அல்லேலூயா. அடிமையா விற்கப்பட்டதோட நிக்கல, சிறைச்சாலையின் அனுபவங்கள் வருகிறது. உன்னை குழியில போடும்போது, உனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்கும் போது, ஆண்டவர் சில நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது சில குழியெல்லாம் நீங்க தாண்டி தான் வந்தாகணும். ஆமே. அந்த குழியில தூக்கி போடப்படுறதே எதுக்கு தெரியுமா? ஆதியாக 41:40வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 41:40வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. ஓ, ஆண்டவர் சொல்றாரு, இப்ப சொல்றாங்க இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும். ஆனா இங்க வார்த்தை சொல்றது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். எப்படி வார்த்தையின்படி அன்னைக்கு சகோதரரை கண்டு பயந்து போய் பாருங்க, குழியில தூக்கி போடாம எவ்வளவு கெஞ்சிருப்பான். இப்ப ஒரு கட்டளை பிறக்குது, வார்த்தையின்படி அத்தனை பேரும் அடங்கி நடப்பாங்க. சிங்காசனத்தில் அப்படி என்றால் ராஜாவாக மாத்திரம் நான் இருப்பேன். யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்குறேன் என்று சொல்லி தன் கையில் போட்டிருந்த முத்திர மோதிரம்னா சீல் வைக்கிறது. அல்லேலூயா. சிக்னேச்சர் போட்டு சீல் வைக்கிறது. அந்த முத்திர மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பினுடைய கையிலே போட்டு உடுத்தி தரித்து ரேற்றி பாருங்க, எல்லாரையும் பார்த்து சொல்றான். அவனுக்கு முன்பாக இவனை பார்த்தா என்ன செய்யணும்? காலில் விழணும். வேலைக்காரர்களுக்கு கட்டளை பாருங்க, தெண்டரிட்டு படியுங்கள் என்று சொல்லி எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்குனான். கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு குழியை கண்டு பயந்து போய் நிற்கிறீங்களா? உங்க கால்களை உறுதிப்படுத்துவதற்கு தான் அந்த குழி. அல்லேலூயா. உங்க கால்களை உறுதிப்படுத்துவதற்கு தான் அந்த குழி. உங்களை நிலைநாட்டுவதற்கு தான் அந்த குழி. ஆமென். இப்ப பாருங்க, தொடர்ந்து நீங்க அதிகாரங்களை வாசித்தா தேசத்திலே பஞ்சம் உண்டாகிறது. இஸ்மவேலிலிருந்து சகோதரர்கள் வருகிறார்கள். இப்ப யோசேப்பிடத்துல வந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆமென். நாங்க பிழைக்கணும்னா ஆகாரம். இப்ப யார்கிட்ட கேட்குறாங்க? அண்ணன் போய் தம்பிக காலில் விழுந்து கேட்கும்போது இப்படி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாக்குத்தத்தம் இருந்தால் எல்லாம் நடக்குங்க. அங்க சின்னவன் பெரியவனுக்கெல்லாம் வித்தியாசம் கர்த்தருடைய சமூகத்தில் இல்லை. ஆமென். அப்ப குழியில போட்டுட்டாங்களேன்னு பயப்பட்டீங்களா? நினைச்சு பாருங்க, யோசிப்பு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பான். நான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன் பாருங்க. எல்லா சகோதரர்களும் சேர்ந்து அப்படியே தூக்கி அவனை குழியில போட்டு அழுதுருப்பான், கெஞ்சி இருப்பான், என்னை விட்டுருங்கன்னு பாருங்க, புலம்பி இருப்பான், கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிந்திருக்கும். ஆனால் விடலங்க, குழியிலே தூக்கி போட்டார்கள். போடப்பட்டவனை என் ஆண்டவர் கால்களை உறுதிப்படுத்தினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு வறுமையான குழியில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து உன் கால்களை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது? இரண்டாவதாக வாசிக்கும் போது எரேமியா 38 6வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 38 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 38:6. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயறுகளினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அல்லேலூயா. அமிழ்க்கப்படுகிறான். அப்படின்னா தண்ணீர் இல்லை, அங்க என்ன இருந்து தெரியுமா? சகதி இருந்தது. இங்கே ஒரு மனிதனை ஒரு குழியிலே போடுகிறார்கள், எரேமியாவை. எப்படிப்பட்ட குழி? முதல்ல சொன்னேன், வெறுமையான குழி. வெறுமையின் அனுபவத்தை மாற்றி உன்னை உயர்த்தி உன் கால்களை உறுதிப்படுத்த போகிறார். இரண்டாவது, இங்கே ஒரு குழி, சகதி நிறைந்த ஒரு குழி. மேல பார்ப்பதுக்கு தண்ணீர் தெரியல. நீங்க சில குளங்கள் வற்றி போய் கிடக்கும் போது மேல அந்த குளத்தை பார்த்தீங்கன்னா அது மண் என்ன செய்யணும், அப்படி வெடித்து காய்ந்து போனதை போல இருக்கும். ஆனால் நீங்க அதுல போய் காலை வைக்கும் போது அப்படியே உள்ள போயிட்டே இருப்பீங்க. என்ன செய்வீங்க? உள்ள போயிட்டே இருப்பீங்க. இதே போலதான் எரேமியாவை அந்த குழியிலே கயிறுகளினால் கட்டி என்ன செய்கிறார் என்றால் குழியிலே தூக்கி போடுகிறார்கள். குழியிலே தூக்கி போடுகிறார்கள். எதற்காக எரேமியாவை கட்டி குழியிலே போட வேண்டும்? வாசிக்கலாம். அதே 38:1-2 வசனத்தை வாசிக்கலாம். 38:1-2 வசனங்கள். பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை உடைமையை போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் இந்த நகரம், கவனியுங்கள், பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுக்கப்படும். அவன் எதிரி அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஜனங்கள் மத்தியிலே அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது
சிலர் அதை கேட்டு இவன் நம்மளே, நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்தால் தெரியும், இவன் நம்மளையே பயங்காட்டுறான்னு சொல்லிட்டு இவனை பிடித்து குழியிலே, அது எப்படிப்பட்ட குழி தெரியுமா, சேற்றிலே மூழ்கடிக்கப்படுகிற ஒரு நிலைமையில, சகதி நிறைந்த ஒரு குழியில அவனை தூக்கி போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சகதி நிறைந்த குழியில போடுவதை போல, மேல பார்ப்பதற்கு நன்றாகத்தான் தெரியும், தண்ணீர் இல்ல, வெட்டாம் தரைய போலதான் தெரியும். ஆனா உள்ள விழும்போதுதான் தெரிஞ்சிச்சு, இங்க இவ்வளவு சகதி உள்ள இருக்குது. அல்லேலூயா. இவ்வளவு பேர் ஆபத்து இருக்கிறது, இவ்வளவு பெரிய தீமை இருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் சில காரியங்களில் பாருங்க, வெளி உலக தோற்றத்தை வைத்துதான் சிக்கிக் கொள்ளுகிறான். நான் சொன்னேன், சில நாட்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு, வருடங்கள், ஒரு வருடங்களுக்கு மேல் ஆகிறது, பாருங்க, ஒரு நபரை குறித்து நான் அறிந்து கொண்டேன். பாருங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 3 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதா தகவல். இவ்வளவு நீங்க கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா பாருங்க அங்க 50 லட்சம் ரூபாய் கொடுக்கிறதாக தகவல். இந்த வார்த்தைகளை நம்பி பாருங்க அந்த குழியில போய் விழுந்தார்கள். குழியில போய் விழுந்தார்கள். தான் மாத்திரம் விழல, தன்னோடு கூட பலரை அந்த ஆசை வார்த்தைகளை சொல்லி குழியிலே விழ வைத்தார்கள். உள்ள போன பிறகுதான் தெரிஞ்சது அது சகதி நிறைஞ்சிருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, சபையே, இன்னைக்கு கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ வெளியில வெட்டாம் தரைய போல இருக்குதுன்னு நினைச்சு, இங்க இவன் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன உடனே சொல்றாங்க, இவன் நம்மளையே பயமுறுத்தும்படி, நமக்கே இவன் இதை சொல்லணுமான்னு சொல்லிதான் அவனை தூக்கி போட போனார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தெய்வப்பிள்ளை எத்தனையோ சத்தியத்தை அறிந்திருந்தோம், எத்தனையோ வேத வசனங்களை அறிந்திருந்தோம். ஒன்று தெரியுமா, நான் நேற்றைய தினம் அந்த வாலிபர் முகாமிலே பாருங்கள், ஒரு தேவ மனிதர் வந்து ஆண்டவருடைய வார்த்தையோடு சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவர் சாட்சி பகிர்ந்து கொள்ளும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பாருங்கள், ஒரு ரப்பர் தோட்டத்தில், ஒரு பாருங்க, ஒரு எஸ்டேட்ல வேலைக்காரராக இருந்த குடும்பம், 12 வயது வரையிலும் தன்னால் சரியாய் பேச முடியாது, 12 வயது வரையிலும் அவர் வார்த்தையே வெளியே வராது, திக்கி திக்கி பேசுறான் அவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே இருந்தவன் பாருங்க, படிப்பு வார்த்தை பேச முடியாததுனால இவர் விளையாட்டின் மேல் ஆர்வத்தை காட்ட ஆரம்பித்தார். அப்படி ஃபுட்பால் விளையாட ஆரம்பித்தார். ஆனால் நாட்கள் சென்றது. அப்பா ஆசிரியர், பாருங்க, வேலை பார்க்கிறவர், இவரை எப்படியும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஆனால் இவருடைய ஆர்வம் விளையாட்டில் இருந்தது. ஆனால் வேலைக்கு இன்டர்வியூ போகிறார், காவல்துறைக்கு இன்டர்வியூ போடுறார், பாருங்கள், ஆசிரியர் வேலைக்கு இன்டர்வியூ போடுறார், ஆசிரியர் வேலை கிடைக்கிறது. இப்ப ஆசிரியர் வேலை தாண்டி பாருங்க, அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது இருப்பது 6வது வேலை. எப்படிப்பட்ட வேலை தெரியுமா, 37 நாடுகளுக்கு ஃபுட்பால்ல ஜெனரல் செக்ரட்டரியா இருந்து கொண்டிருக்கிறார். எப்படி 37 நாடுக்கு, நீங்க சாட்சி வேணும்னா நான் யூடியூப்லயும் கிடக்குது, அவர் நேத்தைக்கு அந்த செய்தியில் அவர் சொன்னார், 37 நாடுகளுக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஜெனரல் செக்ரட்டரி சாதாரண காரியமா? சாதாரண ஒரு மனிதனை போல வந்து நின்று சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, தேவன் ஒரு மனிதனை உயர்த்த நினைக்கும் போது ஒன்னோட கொண்டு போட மாட்டார், படிப்படியாக தான் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நான் அதை தான் சொல்ல வர்றேன். அல்லேலூயா. அவர் சொன்னார், என்னை இந்த அளவுக்கு உயரத்தில் கொண்டு வந்தது ஒரே நேரம் அல்ல, 6 வேலையை தாண்டி என்ன ஆண்டவர் கொண்டு வந்தார்.
அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆன்லைன்ல ஒரு பொருள் விலை குறைவா போட்டா அவசரப்பட்டு விழுந்துடுறோம். ஆமே. வீட்டில் வந்து சேரம்ப தான் தெரியும், ஓஹோ இது பாலி அப்படின்னாமே. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். உள்ள போகும்போது தான் தெரியுது அங்க எவ்வளவு சகதி கிடக்கிறது. இவரை கயரால் கட்டி இறக்கும் போதுதான் அவன் மூழ்க மூழ்க தான் தெரிகிறது, ஐயோ இது வெறும் கிணறு அல்ல, சகதி நிறைந்த கிணறு. இப்படிப்பட்ட குழியில சபை சிக்கப்பட்டிருக்கிறதோ, தேவ பிள்ளைகள் சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ? போகும்போது நல்லா தான் இருக்குது, ஹல்லேலூயா. பார்வைக்கு நல்லா தான் இருக்குது, பேச்சு அவ்வளவு இனிமையா இருக்குது, இவரை நம்பினா காரியம் ஜெயமா முடியும் அப்படின்னு போயிட்டு கொண்டிருக்கிறீங்களா? குழி எங்க இருக்குன்னு கவனிக்காம போயிடாதீங்க. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட குழி என்பது அறியாம விழுந்துடாதீங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இன்னைக்கு ஆன்லைன் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. பாருங்க, சைபர் கிரைம் அதை குறித்து பல எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் யாருக்கும் அதை குறித்த புத்தி இன்னும் வரல. ஹல்லேலூயா, இன்னும் வரல. நான் நேற்று 2 நாளுக்கு முன்பாக கேரளா நியூஸ்ல ஒரு செய்தி ஒன்றை பார்த்தேன். பாருங்கள், ஒரு வாரத்திலே 37 கோடி பணம் ஏமாற்றப்பட்டு சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கிறது. பல மனிதர்கள் மூலமாய் கோடி கணக்கில் பணம் குழியில தெரியாம போய் விழுறாங்க. 1000 ஆரம்பித்து லட்சங்களிலே கொண்டு போய் விடுகிறார்கள். நான் ஏன் இதை சொல்றேன்னா, சபை விழிப்பா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் எல்லாவற்றையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் அல்ல. இன்னைக்கு எக்ஸாம்பிள் நான் இருக்கான் ஒருத்தன், பாருங்க, ஒரு நல்ல ஒரு கீபோர்டு இங்க இருந்தது, நீங்க பார்த்துருக்கலாம். சாட்சிக்காக சொல்றேன், அவனை குறைத்த அல்ல, தெரியாது விழுந்து போகிற நிலைமை. பாருங்க, அதை விலைக்கு கொடுத்தான், விலையும் ஆண்டவர் கொடுத்தார், நல்ல விலையை கொடுத்தார். ஆமே. இப்போ ஆன்லைன்ல பார்க்குறான், அமெரிக்காக்காரன் விளம்பரம் போடுறான், எப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு கீபோர்டை நான் 50,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆமே. இவன் அவசரப்பட்டு பாருங்க கிடைக்குதேன்னு சொல்லி அதை புக் பண்றான். முதல்ல சொல்றான் 5000 ரூபாய் பே பண்ணணும். ஆமே. புக் பண்ண என்ன செய்யணும்? 5000 ரூபாய். புக் பண்ணியாச்சு. பொருளை காட்டுறான், இதுதான் பொருள், வீடியோ காட்டுறான், எல்லாம் காட்டுவான். ஆமே, எல்லாம் காட்டுவான். நடந்தது என்ன தெரியுமா? லாஸ்ட்ல கேட்குறான், அடுத்த பணத்தை கொடு. ஆமே. இப்போ கொடுத்து இருந்த 20,000 ரூபாயை கொடுக்குறான். இப்போ கீபோர்டு வரையன்னு பார்த்தா அவன் இப்ப சொல்றான், டாக்ஸ் கட்டணும், பணம் கொடு. ஆமே. அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, சபை சிக்கிக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. எந்த காரியானாலும் சரி. இன்னைக்கு வேலைக்கு ஏமாத்துறாங்க, எப்படி தெரியுமா? நல்ல தெரிந்தவர்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் வருவாங்க, நம்ம படிப்பை குறித்து தெரியும், நம்ம சூழ்நிலையை குறித்து தெரியும், நம்ம ஏழ்மையை குறித்து தெரியும், வருவாங்க, அழகா வருவாங்க. அக்கா, எனக்கு ஒரு அதிகாரியை தெரியும், அவர் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கவர்மெண்ட் வேலையா கர்த்தர் உனக்கு நேரடியா கொண்டு வருவார். ஆமே. தந்திரமா போகாதீங்க. பணத்தை கொடுத்து வேலை வாங்கணும்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. அந்த வேலையில யாரோ இருக்க வேண்டிய இடத்தை தான் நீங்க சாபிக்கிறீங்க, சாபத்துல போய் விழுறீங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்படிதான் ஏமாற்றுறாங்க, தந்திரமா வர்றாங்க. இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தா இந்த வேலை கிடைக்கும். எனக்கு தெரியும், டிரைவர் கண்டக்டர் வேலைக்கு, காவல்துறையில வேலைக்கு, பாருங்க பெரிய உயர்ந்த அலுவலகத்தில் வேலைன்னு சொல்லி இவங்க ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ணுவாங்க, நன்றாய் பேசுவான், அவன் அலுவலகத்தில் வேலை செய்கிறவனாகவும் இருப்பான். ஆனால் லாஸ்ட்ல கூட்டி கழிச்சு பார்த்தா லட்சம் போய் இருக்கும், வேலை கிடைக்காது. என்ன கிடைக்காது சொல்லுங்களேன். பாருங்க, கழிந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் பேசிக்கொண்டிருக்கிறான். பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விட்டது, நீங்கள் ஏன் வேலைக்கு போகவில்லை? ஆமே. எப்படி? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து விட்டது, நீங்க வேலைக்கு போகல. இது ஒரு பெரிய தந்திரம், எவனையும் நம்பி போயிடாதீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். பாருங்க, வேலை எடுத்து கொடுத்தது உண்மை, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது உண்மை. என்ன நடக்கும் தெரியுமா? போய் 1 மாசம் வேலை செய்வாங்க. வேலை செய்த உடனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீ கொடுத்த பணம் எல்லாம் உனக்கு அம்போ.
அரசாங்கம் ஒரு வேலையை கொடுக்கிறது என்றால் அது தெளிவா நமக்கு தெரியும். ஆமே, எல்லா துறையிலையும் தெரியும். அதுக்கு பல எக்ஸாம். இன்னைக்கு எந்த வேலைக்கு போனாலும் எக்ஸாம் இல்லாம இருக்குதா? எக்ஸாம் இல்லாம இருக்குதா? நினைச்சு பாருங்க. எக்ஸாம் எழுத வச்சு அதனுடைய தகுதியை பார்த்து இன்றைய அவனே அழைப்பான். நம்ம கேட்கண்டாமே, அவனை அழைப்பான். நம்ம மார்க்கை பார்த்து அவனை அழைச்சி அதை கொடுக்கிறான். அதுக்கு அப்புறம் சில வேளைகளை சில காரியங்கள் நடக்கிறது, அது வேறு. ஆனால் ரொம்ப சேற்றுன்னு தெரியாம காலில் போட்டு இன்னைக்கு குழியில விழுந்து சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அந்த குழியிலிருந்து மீண்டும் எடுத்து உன் கால்களை உறுதிப்படுத்த போகிறார். உறுதிப்படுத்த போகிறார். இங்க இவனை ஒரு குழியிலே போடுகிறார்கள். நீங்க தொடர்ந்து வேதத்தில் வாசித்தீங்கன்னா எரேமியா 38வது அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் போது அங்க ராஜாவே கட்டளையிட்டு அந்த எரேமியாவை குழியிலிருந்து தூக்கி எடுத்தார்கள். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ராஜாவே கட்டளையிட மனுஷன் எல்லாம் சேர்ந்து குழியில போட்டா ராஜா வந்து தப்பித்து விடுகிறார். ஆமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உனக்கு கிடைச்ச வாய்ப்பு. நம்முடைய ராஜா இயேசு ராஜா, அவர் உன்னை அந்த குழியிலே விழுந்து போனாய், ஆனா அந்த குழியில மீண்டும் நிறுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஆமே, எதை நம்பினாலும் இதுல வர்றதை நம்புறாதீங்க. அல்லேலூயா. நான் உண்மையை சொல்றேங்க, பல ஆயிரக்கணக்கான பேர் உங்கள் போட்டோவை சில வேளையில உங்க போட்டோவையே மோட்டிவேஷன் பண்ணி போட்டு உங்கள்கிட்ட பணம் கேட்பாமே. உடனே பயப்படக்கூடாது யாரும். அல்லேலூயா. ஐயோ, அவன் சொல்லுவான் பாருங்க. கழிந்த நாள்ல எனக்கு ஒரு தகவல் அதே மாதிரி வந்துச்சு. அவன் உடனே என்ன சொன்னான் தெரியுமா? நான் இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அனுப்ப போறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப போறியா? அனுப்புன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஏன்னா அவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவான். நம்ம ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், நம்ம கான்டாக்டே அவன். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே நம்ம ஒரு மொபைல் கையில் வரும்போதே இந்த மொபைலை ஆன் பண்ணாக்க நம்ம என்ன செய்வோம்? அதில் அக்ரி கேட்குறானா இல்லையா? அக்ரி கேட்குறான், அப்படிதானே? எந்த மொபைலாக இருந்தாலும் அக்ரி கொடுக்காம நம்ம என்ன செய்ய முடியாது? உள்ள அடுத்தது போக முடியாது. அந்த அக்ரி கொடுக்கும் போதே அது அவன் கைக்கு போயிருது. அல்லேலூயா. அதெல்லாம் எதுக்கு கேட்குறோம்? நம்ம யாராவது அந்த இங்கிலீஷை படிக்கிறோமா? அது சின்னதா எழுதி வச்சிருப்பான். யாராவது படிப்புமா? எல்லாமே அதில் இருக்கு. அல்லேலூயா. ஆனா நம்ம அக்ரி கொடுத்தா, சில ஆப்பை பாருங்க, அதை ஓப்பன் பண்ணும்போது அக்ரி கொடுத்தாதான் உள்ள போக முடியும். ஏன்னா அதை நம்ம கொடுக்கும்போது அவனுடைய எல்லா காரியத்துக்கும் நம்ம அடிமையாய் மாற்றப்படுறோம். அதனால குழி எதுன்னு தெரியாம விழக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஏன்னா அந்த கான்டாக்ட்ல காட்டுறான், என்னுடைய எல்லா ஃபேஸ்புக் நண்பர்களையும் காட்டி சொல்றான், இவங்களுக்கு எல்லாம் இப்ப மெசேஞ்சர் பண்ண போறேன். நான் சொன்னேன், முடிஞ்சதை செய்யு சொன்னேன். அல்லேலூயா. முடிஞ்சதை செய்யு சொன்னேன். அவன் எதை கேட்கிறான்? பணம் தான் கேட்பான். அல்லேலூயா. வேற எதுவும் கேட்க மாட்டாமே. நீ 5000 ரூபாய் முதல்ல கொடு, இல்லைன்னா இப்ப பண்ணிடுவேன். கொஞ்சம் தாண்டி 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சொல்லுவான், 25,000 ரூபாய் இன்னைக்கு கொடுக்கலன்னா நான் இதை செய்திருவேன். ஒரே நாள்ல உங்க கிட்ட லட்சத்தை சம்பாதிச்சிருவான். எனக்கு ஒரு பெரிய குரூப் இருக்குது. நான் சொல்றேன், அப்படி ஒரு தகவல் வந்தால் தயவு கூர்ந்து ஒன்றில் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல அதை உடனே காவல்துறையில புகார் பண்ணிருங்க. அடுத்த நிமிஷம் வராது. ஆமே, நீங்க அந்த நம்பரை பிளாக் பண்ணாலே போதும், அது வராது. ஆமே, இல்ல அவன்கிட்ட எகிரி பேசி பாருங்க, வராது. ஆமே, அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும், அதை செய்தா அவனுக்கு வினைன்னு தெரியும். நம்ம விழிப்பா இருந்தா அவன் எதிர்க்கவே மாட்டான், அப்படியே பிளாக் பண்ணிட்டு போயிடுவான். கவனம் தேவை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வந்த வார்த்தை வேற. ஆனா இந்த குழியை குறித்து பேசுறாருன்னா சபை சிக்கிக்கொள்ள கூடாது. கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தையை யார் கேட்டாலும் சரி, இப்படிப்பட்ட குழியில விழுந்து கிடக்கிற தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் மீண்டும் ராஜாவாகிய இயேசு தூக்கி நிறுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தையின் மூலம் அந்த சத்தத்தை உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். மூன்றாவது ஒரு குழியை சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 14:21 முதல் 22 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே 2 பக்கங்களும் ஜலம் மதிலை போல் நிற்கும் போது ஒரு பெரிய குழி ஒன்று உருவானது. அல்லேலூயா. ஒரு பெரிய பாதை ஒன்று உருவானது. பாருங்க, சமுத்திரம் எப்பொழுதுமே ஆழமான ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறது. பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டு வரும்போது பின்பக்கம் திரும்பி பார்த்தால் பார்வோனுடைய சேனை, முன்னால பார்த்தா இந்த சமுத்திரம் இவர்களுக்கு தடையாக நிற்கிறது. இந்த சமுத்திரத்தை தாண்டி செல்வதா, இந்த ஆழத்தை, இந்த குழியில விழுந்து அவர்களை சொல்லுவாங்க, நாங்கள் பார்வோனுடைய கையில சிக்கிக் கொள்ளவா அல்லது இந்த குழியில விழுந்து இந்த சமுத்திரத்தில் விழுந்து மடிந்து போகவா? நினைச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த குழியையும் நாம் வழியா மாற்ற என்னால முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே, அல்லேலூயா அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? இப்போ தேவ பிள்ளைகளுக்கு குழி வழியா மாறுச்சு, பார்வோனுடைய சேனைக்கு எல்லாம் அமிழ்ந்து போகிற ஒரு குழியா மாறிடுச்சு. நம்ம தெரிஞ்ச வேத பகுதி தான். நல்ல வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசித்து போறேங்க. ஆண்டவர் மோசையை கொண்டு சொல்றார், கோலை கரத்துல கொடுத்து நீ நடந்து போ. ஜனங்கள் எல்லாம் நடந்து போறாங்க. ரெண்டு பக்கமும் பாருங்க தண்ணீர் மதிலாய் நிற்கிறது. நினைச்சு பாருங்க, நானா இருந்தாலும் நடந்து போமா கொஞ்சம் பயம் வருமா வராதா? ரெண்டு பக்கமும் தண்ணி இப்படி நிக்குது, நான் நடுவில் நடந்து போனா பயம் வருமா வராதா? கடையில் பாருங்க, கடல்ல போனா ஒரு அலை அடிச்சு வரும்போது அந்த அலையை பார்த்தாலே நமக்கு என்ன செய்யுது? பயம். பெரிய அலை வந்தா பயம் வருது. அப்போ ரெண்டு பக்கமும் மதுல போல தண்ணீர் நின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சந்தேகம் வருமா வராதா? இது மூடிடுச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல எல்லாம் உள்ள. ஆனா தேவ பிள்ளைகளை அந்த குழியிலிருந்து கரைக்கி கொண்டு போனார். பார்வோனுடைய சேனையுடைய ரதங்கள் முதல் அத்தனையும் மாண்டு போகும்படி அந்த குழியிலே சிக்கப்பட்டது. அல்லேலூயா, அந்த குழியிலே சிக்கப்பட்டது. அப்படி என்றால் தேவ பிள்ளையை இன்றைக்கு மூன்றாவது ஒரு குழி என்ன தெரியுமா? எதிரிகளை தோற்கடிக்க ஒரு குழியை வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், உன் பள்ளத்தாக்கு எவ்வளவு பெரியதா இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன் அழைப்பு பெரிதா இருக்கிறது. ஆமே, அப்படின்னா நீ எந்த அளவுக்கு குழியில உன்னை தூக்கி போட்டு குழியில விழுந்த அனுபவத்தில் நீ வந்திருக்கிறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற அழைப்பு பெரிது. அழைப்பு பெரிது. தேவன் தெரிந்து கொண்டுகிற அழைப்பு பெரிது. எத்தனை பேர் இப்பொழுது ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? இந்த குழியிலிருந்து என்னை என் தேவன் தூக்கி எடுக்கவே, என் கால்களை உறுதிப்படுத்தவே தேவன் என்னை இன்றைக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீ பள்ளத்தாக்குல விழுந்து போவதற்கல்ல, அந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி நிலை நாட்டுவதற்கு, அந்த குழியிலிருந்து உன்னை தூக்கி உன் கால்களை உறுதிப்படுத்துவதற்கு இன்னைக்கு நான் சொல்ல முடியும். இந்த இடத்துல நின்று ஆண்டவர் என்னை பிரசங்கிக்க வைக்கிறார் என்றால், இந்த கால்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்றால், எத்தனையோ குழிகளை தாண்டினாலதான், எத்தனையோ குழியிலிருந்து தப்புவிக்கப்பட்டனாலதான். மனுஷன் தள்ளின குழிகள் உண்டு, சேற்றிலே விழுந்தது போல நடந்த குழிகள் உண்டு. பாருங்கள், எதிரிகள் என்னை மூழ்கடிக்க நினைத்த குழிகள் உண்டு. எல்லா குழியிலிருந்தும் என்ன தேவன் தூக்கினாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த ஊழியத்தை உறுதிப்படுத்தி என் தேவன் என்னையும் உறுதிப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார், அடையாளத்தை வைத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுங்க, இருக்கிற சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் யாரானாலும் சரி, வாலிப பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். உன்னை தேடி பல குழிகள் வரும். அந்த குழிகளிலே உன்னை தூக்கி நிறுத்த என் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அப்படி எல்லாம் நாம் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. எல்லாம் நாம் எழும்பி நிற்போமா? இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, நீங்க சொல்லுங்க, இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. எத்தனை நேரம் குழியில விழுந்துட்டு, ஆண்டவரே என்ன நீங்க மறந்தீரோன்னு அழுதோமே. யா
மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ. எல்லா கண்களும் மூடட்டும். அப்படி எல்லாருடைய கண்களையும் மூடி தேவ சமூகத்தில், ஓ இயேசுவை யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே மண்டியிடுவேனும் பாதத்திலேன்னு சொல்லி பாடி மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. இருளன்னை சூழ்ந்திட்ட நேரத்திலோ, இருளன்னை சூழ்ந்திட்ட நேரத்திலோ வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே அழைத்தேனையா, மறந்தீரோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ